என் மாமியார் இப்ப என் கூட இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. இந்த சோகமான விஷயத்த இங்க சொல்லியே ஆகணும்னு அனிதா சம்பத் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அனிதா சம்பத் அவங்களுடைய மாமியார பத்தி நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல கேட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு உடல்நிலை அப்படின்னு. தொடர்ந்து அவங்களுடைய மாமியார் அவங்களுக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துல சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனை இருந்திருக்கு. இந்த செயலிழப்பு பிரச்சனைக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்தப்ப அவங்க நல்லா இருந்திருக்காங்க. அடுத்து அவங்களுக்கு கால்ல திடீர்னு வலி ஏற்பட்டிருக்கு. கால்ல ஏதோ நரம்பு அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதையும் சரி பண்ணிருக்காங்க. இதனால காலை எடுக்கிற பிரச்சனையில இருந்து அவங்க தப்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா நல்லா தான் இருந்திருக்காங்க. வீட்டுக்கு தொடர்ந்து சிகிச்சையில இருந்து வீட்டுக்கு நலமா இருந்த அவங்களுக்கு திடீர்னு உடல்நல குறைபாடு ரொம்ப அதிகமாயிருக்கு. அதனால மறுபடியும் அவங்கள மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. 7 நாள் பக்கம் ஐசியூல வெண்டிலேட்டர்ல தான் வச்சிருக்காங்க. வெண்டிலேட்டர்ல இருந்தாலும் சீக்கிரமா குணமாயிருவாங்க. ஏதாவது ஒரு கடவுள் அதிசயம் நடக்கும், சீக்கிரமா அவங்கள பார்த்துருவோம், அவங்கள காப்பாத்திர முடியும்னு நம்பிக்கையோட இருந்திருக்காங்க. ஆனா எதுவுமே நடக்காம போயிருச்சு. எல்லாரும் மனுஷங்க தானே, எல்லாருக்குமே நுரையீரல் பிரச்சனை, இதய பிரச்சனை, சிறுநீரக செயலிழப்பு, இப்படி பல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இது எல்லாத்துல இருந்தும் நாம குணமாகி ஒரு கட்டத்துல வர்றதுங்கிறது பெரிய விஷயம். பிரபா அவங்களும் சகோதரிகளும் ரொம்பவே அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க. மருத்துவமனையிலேயே இருந்த அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க. 4-5 மாசமா இதுக்காக பிரபா அவரு தூங்கவே இல்லை. அவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நாங்க எங்களோட மகிழ்ச்சியான பக்கத்தை மட்டும்தான் காட்டணும். அவங்களோட உடல்நிலை குறித்த பிரச்சனையை நாங்க மன ரீதியா மட்டும்தான் சந்திச்சோம். பிரபா அவரு ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் கூட தூங்கல. மருத்துவர்கள் கூப்பிடுவாங்க, உடனே அவர் அங்க போயிருவாரு. மருத்துவ செலவுக்காக தொடர்ந்து பெரும் தொகையை ஏற்பாடு பண்ணி அம்மாவை காப்பாத்த நிறைய போராடி இருக்கோம். இவ்வளவு விஷயங்கள் நாங்க பண்ணியிருக்கோம். இத்தனை விஷயங்கள் நடந்துச்சு. அப்படி இருந்தும் அவங்களை காப்பாத்த முடியல. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. 12 நாள் ஐசியூல இருந்ததுக்கு அப்புறமா அவங்க காலமாயிட்டாங்க. தொடர்ந்து நிறைய டிஎம் எல்லாம் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி இருக்காங்கன்னு நிறைய பேர் விசாரிச்சுட்டே இருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த சமீப காலத்துல அவங்களுக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாம் கொடுத்தீங்க. நிறைய பேர் அவங்களுடைய உடல்நிலை பத்தி கேட்டப்ப கூட நீங்க அவ்வளோ தூரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி குணமாயிருவாங்கன்னு சொன்னீங்க. எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப நன்றி. இப்ப அவங்க எங்க கூட இல்ல. இந்த சோகமான விஷயத்தை இங்க சொல்லிக்கிறேன்னு அனிதா சம்பத் அவங்க இந்த பதிவை எழுதியிருக்காங்க. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப உடைஞ்சு போய் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பிரபலங்களும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.